Taste the Daily. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி சுரங்கத்தில் தொழிலாளி உயிரிழந்த விவகாரத்தில் என்எல்சி நிறுவனத்திற்கும் ஸ்டாலினின் அரசுக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் எச்சரிக்கை விடுத்தார். என்எல்சி இரண்டாவது சுரங்கத்தில் பணியாற்றி வந்த சொசைட்டி தொழிலாளி கருணாநிதி சனிக்கிழமை பணிக்கு சென்ற நிலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சுரங்கத்தின் உள்ளே இறந்துள்ளார். இதனால் உயிரிழந்த கருணாநிதியின் குடும்பத்திற்கு இழப்பீடும் வீட்டில் ஒருவருக்கு நிரந்தர வேலையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை என்எல்சி நிறுவனம் ஏற்காததால் உடலை வாங்க மறுத்து சுரங்கம் முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் கலந்து கொண்டார். சுமார் 5 மணி நேரம் போராட்டம் நடத்தியும் என்எல்சி நிர்வாகமும் ஸ்டாலின் அரசும் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என கூறிய அருண்மொழிதேவன் உரிய நீதி கிடைக்காத வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என எச்சரித்தார். உரிய நீதி வேண்டிதான் இங்கு போராடி கொண்டிருக்கலாம் ஒழிய மிரட்டி எதையும் பெற வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. அந்த குடும்பத்தினர் நேற்று இரவிலிருந்து உண்ணாமல் உறங்காமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உறவினர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈவிரக்கற்ற முறையில் இந்த என்எல்சி நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிமிடம் வரை அரசு அதிகாரிகள் இந்த இடத்துல வந்து பேசவில்லை. நானும் கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக இங்கு இருக்கக்கூடிய தோழர்களோடு இந்த போராட்ட களத்தில் அமர்ந்திருக்கிறேன். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.